கதிரை பார்த்த அவசரத்துல வண்டி வராம கவனிக்காம இங்க போயிடுறாங்க மனோஜும் அந்த இடத்த கவனிக்காம கிராஸ் பண்ற நேரத்துல லாரி வந்து இடிச்சதுல அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகி அந்த இடத்துலயே அவருக்கு கண்ணும் போயிடுது. இதனால கண் பார்வை வந்து அவருக்கு பாதிக்கப்பட்டு போயிடுது. இந்த விஷயத்த வீட்டுல இருக்க எல்லாருக்குமே ஃபோன் போட்டு சொல்ல எல்லாமே அது பதறி அடிச்சு ஓடி வராங்க. எப்படி ஆச்சு ஆக்சிடென்ட்னு சொல்லி எல்லாமே வந்து கேட்கவும் செய்ய அது வந்து ரோடு கிராஸ் பண்ணும்போது அந்த கதிரை பார்த்துருக்காரு. அதான் அவசரத்துல இப்படி போனதுல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்ல எல்லாம் முத்துவாலதான் சொல்லி இங்க விஜய் அழுகுறாங்க. இப்ப கூட மத்தவங்களை குத்தம் சொல்லலாம் உனக்கு தூக்கம் வராதுல. இந்த மாதிரி நேரத்துல கூட உன் பையனை பத்தி கவலைப்படாம இந்த பழியை தூக்கி யார் மேல போடலான்னு யோசிக்கிறல்ல விஜய். அண்ணாமலை இங்க விஜயாவை திட்டுறாங்க. சரிவா பையன் இப்படி இருக்கான்னு பாக்கலான்னு எல்லாருமே உள்ள போறாங்க. அப்போ அங்கதான் மனோஜ் வந்து படுத்திருக்காரு. ஆமா டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு இங்க வந்து அண்ணாமலை கேட்க இன்னும் டாக்டர் எதுவுமே சொல்லல அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நேரத்துல டாக்டர் வராங்க. எல்லாருமே டாக்டர் கிட்ட விசாரிக்கிறாங்க மனோஜை பத்தி. அப்போ அவருக்கு கண் பார்வை கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு. இதனால கண்ணாடி கிளாஸ்லாம் அவர் கண்ணுல ஏறினதுனால இப்ப கண் பார்வை இழந்துட்டாரு. நிச்சயமா அவருக்கு கண் பார்வை கிடைக்கணும்னா ஆபரேஷன் பண்ணி தான் ஆகணும். அவருக்கு கண்ணு வேற கண் வச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு மொத்த பேரும் அதிர்ந்து போறாங்க. என்னாச்சு இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு அப்பதான் ரவி சொல்லிட்டு இருக்காங்க. முத்துவுக்கு அந்த விஷயம் கேள்விப்பட்டு முத்துமேனா அதுக்கப்புறம் தான் எங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வராங்க. ஆமா மனோஜுக்கு என்னாச்சு இப்ப எப்படி இருக்கான்னு சொல்லி கேட்கும் போதான் ரவி விஷயத்த சொல்றாங்க முத்துக்கிட்ட. முத்து இதை கேட்டு இப்ப என்னடா பண்றது, அப்போ உடனே ஆபரேஷனுக்கு ரெடி பண்ண வேண்டியதானு சொல்ல இதை கேட்ட எங்க ரோஹிணியும் அழுதுட்டே நிக்கிறாங்க. இப்ப எதுக்கு பார்லரமா நீ அழுகுற, அப்படியே நிச்சயமா அவனுக்கு கண்ணு வந்துடும், கொஞ்சம் பொறுமையா இருப்போம், நிச்சயமா கண் பார்வை அவனுக்கு கிடைக்கும் அப்படின்னு இந்த பார்லர் அம்மாவுக்கு இங்க முத்துவும் வந்து தைரியம் சொல்லிட்டு இருக்காங்க. இங்க இந்த ரோஹிணியும் அழுதுட்டே இருக்க நேரத்துலதான் அங்க விஜயாவும் வராங்க. விஜயாவும் வந்துட்டு அழுதுட்டே இருக்காங்க. இப்படி எல்லாருக்குமே ஆறுதல் சொல்லிட்டு முத்து மீனாவும் அங்கிருந்து கிளம்புறாங்க. சாப்பாடு கொடுத்து வர்றாங்க, நீங்க இங்க இருந்து கூடவே இருந்து பாத்துக்கோங்கன்னு மீனாவும் சொல்லிட்டு போறாங்க. நிச்சயமா நான் உனக்கு தொந்தரவா இருக்கிறேன்ல ரோஹிணி, இனி எல்லாத்துக்கும் யாருடைய உதவியாவது நான் எடுத்து தானே செய்யணும்னு சொல்லி கேட்க வராங்க. அதுக்கு நிச்சயமா மற்றவங்களுடைய உதவி இல்லாம என்னால வாழ முடியாதுல்லன்னு மனோஜ் ரொம்ப ஃபீல் பண்ண. இங்க பாரு மனோஜ், உனக்கு இப்ப நிலை எப்போதுமே நான் பக்கத்திலே இருப்பேன். உனக்கு உன் நிலைலாம் நான் கூடவே என்னைக்குமே வருவேன். உனக்கு அன்பார்வா வந்தாலும் சரி வரவே இல்லைனாலும் சரி எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை. எனக்கு நீ ஏன் கூட இருக்கணும், நான் உன் கூட இருக்கணும். நிச்சயமா கண் பார்வை வராம போறதுக்கு வாய்ப்பு இல்லை, டாக்டரும் சொல்லியிருக்காங்க ஆப்ரேஷன் பண்ணா வந்துருன்னு. கொஞ்சம் பொறுமையா இரு, நிச்சயமா உனக்கு கண்ணு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்க ரோஹிணியும். மனோஜுக்கு இது கொஞ்சம் ஆறுதலா தான் இருக்கு. அந்த நேரத்துல தான் இங்க ரோஹிணிக்கு விஷயம் தெரியுது. அந்த நேரத்துல தான் ரோஹிணியோட அம்மாவும் இங்க கிறிஷும் ஓடி வராங்க. ஓடி வரவங்க இங்க ஏற்கனவே கண் தெரியாம படுத்திருக்கிறதுனால அமைதியா இருந்து பார்த்துட்டு இங்கேருந்து கிளம்புமான்னு வெளியிலே சொல்லி அனுப்பிடுறாங்க. உள்ள வர எங்க கிறிஷோட பாட்டியும் கிறிஷும் அவங்கள பார்த்துட்டு அங்கேருந்து வெளியே வராங்க. என்னடி ஆச்சு, மாப்பிள்ளை இப்படி படுத்திருக்கதை பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி, சரியாயிடும் இல்லடின்னு சொல்ல டாக்டர் சொல்லியிருக்காங்கம்மா ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல சரிடி அப்போ ஆப்ரேஷனுக்கு ரெடி பண்ண வேண்டியதானு சொல்லி கேட்க அதுக்கு இன்னும் கண்ணு கிடைக்கணும்லம்மா, அது இன்னும் கிடைக்கல, அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க டாக்டர்ஸும் அப்படின்னு சொல்றாங்க ரோஹிணி சொன்னதை கேட்டு அவங்க அம்மாவும் ஆடி போறாங்க. என்னடி இப்படியெல்லாம் சொல்ற, உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தினமும் அந்த கடவுள்கிட்ட வேண்டிகிட்டே இருக்கேன், ஆனா தினமும் உனக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகள் மட்டும் தானடி வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லவும் செய்றாங்க. இதை கேட்டு ரோஹிணி அழுகவும் செய்ய அம்மா அப்படின்னு எங்கள் கிறிஷ் வர உடனே எங்கள் கிறிஷை பார்த்து இங்கே பாரு, அம்மாவால் கொஞ்ச நாளைக்கு அங்கே வர முடியாது, நீ பாட்டியை தொந்தரவு பண்ணாமல் பாட்டி பக்கத்துலேயே இருக்கணும்னு எங்கள் கிறிஷ்கிட்ட சொல்லி அனுப்பி விட்டுறாங்க ரோஹிணி. அதுக்கு பிறகு கிறிஷும் இவங்க பாட்டியும் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க. அப்போது எங்கள் வீட்டில் இருக்க அவங்க பாட்டிக்கு உடம்புக்கு முடியாமல் போயிடுது. இந்த நேரத்தில் நம்ம எதுக்கு ரோஹிணிக்கு தொந்தரவு பண்ணணும், ஏற்கனவே அவள் புருஷனுக்கு இப்படி அடிபட்டிருக்குன்னு அவளும் துடிச்சு போயிட்டுருக்கா. இந்த நேரத்தில் நம்ம வித்யாவுக்கு கால் பண்ணுவோன்னு சொல்லி வித்யாவுக்கு கால் பண்ணுறாங்க. வித்யா கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு வரியா, இந்த விஷயத்த ரோஹிணிக்கு சொல்ல வேண்டாம், சொன்னால் பதட்டப்படுவா, நீ முதல்ல வீட்டுக்கு வாமான்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே வந்து பார்த்தா இங்கே கிறிஷோட பாட்டி மயங்கி விழுந்துடுறாங்க. என்னமாச்சு உங்களுக்குன்னு ஓடி வந்து இங்கே தூக்கமும் செய்கிறாங்க. பாட்டின்னு பக்கத்துலேயே கிறிஷ் அழுகவும் செய்ய ஒரு ஆம்புலன்ஸ் வச்சு படித்து இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. மனோஜ் எந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காங்களோ அதே ஹாஸ்பிட்டலுக்கு தான் இங்கே கூட்டிகிட்டும் போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா அவங்க வர்ற வழியிலே இறந்துட்டதாகவும் சொல்கிறாங்க. ஹார்ட் அட்டாக், ஏற்கனவே இவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் உடம்புல இருந்திருக்கு, ரொம்ப ஸ்ட்ரெஸ், இதெல்லாம் பற்றி யோசிச்சதுனாலேயே இவங்களுக்கு இப்போ இந்த ஹார்ட் அட்டாக் பிரச்சனை வந்திருக்கு. இப்போ கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்திருந்தா இவங்களை காப்பாத்திருக்கலான்னு டாக்டர் கையை விரிச்சிடறாங்க. அதே இடத்துல ரோஹிணி கதறி அழுக. அப்போ டாக்டர் வந்து கேட்குறாங்க, இவங்க உங்களுக்கு வேண்டப்பட்டவங்களா அப்படின்னு கேட்க இங்க உடனே என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. இவங்களுக்கு யாரும் வேண்டப்பட்டவங்க இருந்தா அவங்க ஒரு சைன் பண்ணாங்கன்னா போதும், நிச்சயமா இவங்களுடைய இந்த கண்ணை எடுத்து உங்க ஹஸ்பண்டுக்கு பொறுத்தேரலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு ரோஹிணிக்கு இன்னும் ரொம்பவே கஷ்டமா போயிடுது.
போயிடுது. இங்கே ரோஹிணி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருக்கதை பார்த்து எங்கள் வித்யா சொல்கிறாங்க, ஆமாங்க எனக்கு வேண்டப்பட்டவங்க தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிங்க, அப்போ நீங்கள் ஒரு சைன் பண்ணீங்கன்னா இங்கே உங்கள் அம்மாவுடைய கண்ணை எடுத்து இவங்க ஹஸ்பண்டுக்கு கொடுத்துடலாம், என்ன சொல்கிறீங்கன்னு வித்யாட்ட கேட்க வித்யாவும் சரின்னு சொல்லிடுறாங்க. அம்மான்ற மாதிரி அவங்க தான் சைனும் பண்ணுறாங்க. வித்யா இப்படி ஒரு சைன் பண்ணி கொடுத்துட்டு இங்கே ஆப்ரேஷனும் நடக்குது. இதுக்கிடையில் இங்கே வீட்டில் இருக்க எல்லாருமே வந்துடுறாங்க. விஜயாவுக்கும் கால் பண்ணி விஷயத்த சொல்லிடுறாங்க. விஜயா உடனே கிளம்பி வந்துடுறாங்க. அண்ணாமலை வந்துடுறாங்க. ஆனால் முத்து, மீனா, ஸ்ருதி, ரவியால் வர முடியலை. இங்கே ஆப்ரேஷன் நடக்குது. ஆனால் யாருடைய கண்ணு என்ன ஏதுன்னு அண்ணாமலைக்குமே தெரியல. ஆப்ரேஷன் நல்லபடியாக முடியுது. டாக்டர்ஸ்லாம் வந்து சொல்கிறாங்க, உங்கள் ஹஸ்பண்டுக்கு கண் பார்வை கிடச்சிரும், நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம், இப்போ தான் ஆப்ரேஷன் முடிஞ்சிருக்கு, இன்னும் ஒரு 1 வீக் வந்துட்டு இவங்க பெட் ரெஸ்ட்டில் இருக்கணும், இங்கே இருந்து என்ன ஏதுன்னு பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்ல அங்கே நிற்கிற வித்யா, அதாவது மாஸ்க் போட்டு தனியாக நின்றுட்டு இருக்காங்க, வித்யாவை கவனிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கிறிஷை வந்துட்டு தனியாக ஒரு இடத்துல அமைதியாக உட்காரவும் வச்சிடுறாங்க. கிறிஷும் அங்கே இங்கே வந்து தெரியாமல் சின்ன குழந்தைய இருக்கிறனால தன்னுடைய பாட்டிக்கு என்னாச்சுன்னு தெரியாமல் அங்கே உட்காந்துருக்காரு. அப்போ தான் சொல்கிறாங்க, நீங்கள் அவங்க அம்மாவுடைய உடம்ப எடுத்துகிட்டு போகலாம், மற்றபடி ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு வித்யா ரொம்ப அழுகிறாங்க. இங்கே ரோஹிணிக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வரவே கூடாது, புருஷனை விட்டு வர முடியலை, இங்கே அம்மாவுடைய சடங்கு சம்பிரதாயம்லாம் நிறைய இருக்குது, இதையும் அவள் செஞ்சாகணுமே அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆண்டி இப்போ தான் இங்கே எல்லாம் முடிஞ்சிருச்சுல, நான் பண விஷயமா வெளியே போயிட்டு வரேன், நீங்கள் அது வரைக்கும் மனோஜை கூட இருந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்ல சரிம்மான்னு சொல்லிடுறாங்க. எங்கள் விஜயாவும் ரோஹிணி என்ன பண்ணுறாங்க, அந்த கேப்பில் தன்னுடைய அம்மாவுடைய உடலை எடுத்துக்கிட்டு தன்னுடைய சொந்த ஊருக்கு போகிறாங்க. அங்கேயே எல்லா சடங்கு சம்பிரதாயத்தையும் முடிச்சிடுறாங்க. கிறிஷை வச்சுட்டு அழுகிறாங்க. இப்போ என்னடி பண்ணுறதா இருக்கேன், கிறிஷை இப்படியே தனியாக விட்டுற முடியுமா, இல்லை அவனை ஆஸ்திரேலியாவில் கொண்டு போய் சேர்க்க போறியான்னு சொல்ல, இல்லை என் அம்மாவோட கடைசி ஆசையே கடைசி எண்ணமே கிறிஷை என் கூட வளர்க்கணுன்றதான், அதை நான் கண்டிப்பாக செய்வேன், கிறிஷை நான் ஏன் கூட தான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்ல, என்னடி சொல்கிறேன், கிறிஷை நீ உன் கூட கூட்டிகிட்டு போனால் உன் வீட்டில் இருக்கவங்க எப்படி என்ன எதுன்னு கேள்வி கேட்க மாட்டாங்களான்னு வித்யா கேட்குறாங்க. அதுக்கு இங்கே ரோஹிணியும், இல்லை என் அம்மாவோட ஆசையை நிறைவேற்றணும், கிறிஷி என் கூடவே இருந்த மாதிரி இருக்கும், அதுக்காக கிறிஷை நான் என் கூட தாண்டி கூட்டிகிட்டு போக போகிறேன்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இங்கே வித்யாவும் இருக்க, கிறிஷ் வா கிளம்பலாம், இனிமேல் நீ அம்மா கூட இருக்கலான்னு சொல்ல கிறிஷி வந்து தன்னுடைய பாட்டியை நினச்சி ரொம்பவே அழுகிறாங்க. ஆனால் நான் தான் உன்னுடைய அம்மான்னு அந்த வீட்டில் இருக்க யார்கிட்டையும் நீ காட்டிக்க கூடாது, நீ அதே போல் நான் சொல்கிற மாதிரி கேட்டு நடந்துக்கிட்டால் மட்டும் போதும், அம்மாவை கூட இருக்கணும்னு ஆசைப்படலன்னு சொல்லி கேட்க ஆமாம்மா அப்படின்னு அழுகிறாங்க. இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வித்யாவும் ரோஹிணியும் வராங்க. முத்து, மீனா, ஸ்ருதி, ரவினி எல்லாருமே இருக்க ஆண்டி அப்படின்னு வந்து சொல்லிட்டு நிற்க, என்னம்மா பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டியான்னு சொல்லி கேட்க, இல்லை ஆண்டி பணத்துக்கு தான் நான் போனேன், ஆனால் எங்கேயுமே பணம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க, இப்போ என்னம்மா பண்ணுறது, ஆப்ரேஷனுக்கு மீதி பணத்தை கட்டி ஆகணுமே அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் நான் கட்டிக்கிறேன்னு எங்கள் முத்துவும் ரவியுமே சொல்லிடுறாங்க. முத்து, ரவி இப்படி ஒற்றுமையாக இருக்கிறத பார்த்து அண்ணாமலை சந்தோஷப்பட, ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லி ஆகணும்னு சொல்கிறாங்க. என்ன விஷயம்னு கேட்குறப்ப தான் கிறிஷை தன் கையில் கூட்டிகிட்டு வந்து நிற்கிறாங்க. வித்யாவும் வந்து நிற்க, ஆமாம் இந்த பையனை நீ எதுக்கு பார்த்த, இவங்களை பார்க்குறதுக்கு தான் போனியா, எதுக்கு இவனை கூட்டிகிட்டு வந்தேன்னு எங்கள் விஜயா கேட்க, ஆண்டி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன விஷயமா அப்படின்னு சொல்ல, இன்னைக்கு மனோஜுக்கு கண்ணு வந்ததுக்கு காரணமே இவங்க பாட்டி தான், இவங்க பாட்டியோட கண்ணை தான் இப்போ மனோஜுக்கு பொறுத்து இருக்குன்னு சொல்ல, இதை கேட்டு இங்கே மீனாவும் அவங்க முத்துவும் வந்துட்டு பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன ரோஹிணி சொல்கிறீங்க அப்படின்னு மீனா அதிர்ச்சியில் கேட்க, ஆமாம் மீனா, இவங்க பாட்டியோடைய கண்ணை தான் இப்போ மனோஜுக்கு பொறுத்து இருக்கு, அவங்க பாட்டி திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டு தான் இதே ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணியிருக்காங்க, ஆனால் எனக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது, இங்கே ஆப்ரேஷன் பண்ணதுக்கு பிறகு தான், ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கு பிறகு தான் இந்த விஷயங்கள் எல்லாமே தெரியும், தனக்கு கண்ணு கொடுத்தது யாரு, அதாவது தான் புருஷனுக்கு கண்ணு கொடுத்தது யாருன்னு அவங்கள பற்றி ஃபேமிலியை பற்றி விசாரிக்கிறதுக்காக டாக்டர் கிட்ட போய் கேட்டப்போ தான் அவங்க அட்ரஸ் கொடுத்தாங்க. அங்கே போய் பார்த்தா கிறிஷோட பாட்டிக்கு எல்லா சடங்கு சம்பிரதாயமும் முடிஞ்சு போச்சு, ஆனால் கிறிஷ அவங்க சொந்தக்காரவங்க யாருமே ஏற்றுக்கலை, இந்த பையனை இப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க, அதான் நான் கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்ல, இதை கேட்ட முத்துவும் மீனாவும் அதிர்ச்சி ஆகுறாங்க. டே கிரிஷ் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கிரிஷ் பக்கத்தில் வரேன், நான் கிறிஷை நானே வளர்க்கலான்னு இருக்குன்னு எங்கள் முத்துவை பார்த்தும் மீனாவை பார்த்தா சொல்கிறாங்க. முத்து, மீனாவுக்கு இது பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. கிறிஷை இவங்களே வளர்க்க போகிறாங்களான்னு எங்கள் மீனா அதிர்ச்சியில் பார்க்குறாங்க. என்னங்க இது அப்படின்னு பார்க்க எனக்கு ஒன்றும் புரியலை மீனா, அவங்க பாட்டி இறந்துட்டதா சொல்கிறாங்க, என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி இங்கே வந்து கிறிஷை பார்த்து கேட்குறாங்க. பாட்டிக்கு என்னடா ஆச்சுன்னு எங்கள் மீனா அழுதுகிட்டே கேட்க, பாட்டி வீட்டில் மயங்கி கிளந்துட்டாங்க, அப்புறம் எங்கள் அம்மா தான் வந்து கூட்டிகிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க, இப்போ அம்மாவும் கூட இல்லை, அம்மாவும் எங்கள் திரும்பவும் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளியூர் போயிட்டாங்கன்னு சொல்ல, ஏண்டா இந்த நேரத்தில் கூட உன்னை கூட்டிகிட்டு போகணும்னு அவங்களுக்கு தோணலைன்னு சொல்ல, அம்மாவுக்கு இப்போதைக்கு முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, அம்மா என் பக்கத்தில் இல்லைன்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. இதை பார்த்து எங்கள் ரோஹிணியாலே தாங்கிக்க முடியலை. என்னங்க அது அம்மா, ஏய் உங்கள் அம்மா நம்பர் இருந்தால் கொடுறா நான் பேசுகிறேன்னு கிறிஷை பார்த்து கேட்க, தேவையில்லை, நான் அவங்கக்கிட்ட எல்லா விவரங்களையும் பேசிட்டு தான் வந்திருக்கேன், கிறிஷை என் கூட அனுப்பி வைக்க அவங்களுக்கு முழு உரிமை,
அவங்க முழுசா சம்மதம் சொல்லிட்டாங்க. ஏன்னா, அவங்க இப்ப வேற ஒரு லைஃப்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, இத கேட்ட முத்து மீனாவுக்கு இன்னும் பெரிய அதிர்ச்சியா இருக்கு. நம்ம எல்லாரும் ஜீவா நெனச்சிட்டு இருக்கோம். ஒருவேளை ஜீவா தான் கிருஷோட அம்மாவான்னு ஒரு சந்தேகமும் எங்க முத்து மீனாவுக்கு ஏற்கனவே இருக்க செய்யுது. அந்த நேரத்துல டாக்டர் இங்க உள்ள கூப்பிடுறாங்க மனோஜ பார்க்கறதுக்காக. மனோஜ அங்க கண்ல கட்டு போட்டுட்டு இருக்க, "மனோஜ் உனக்கு இப்ப கண் பார்வை வந்துடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல கட்டு பிரிச்சுருவாங்க. அதுக்கப்புறம் நீ நார்மலா எப்போதும் போல எல்லாரையும் பார்க்கலாம். ஆமா நான் உனக்கு கண்ணு குடுத்தது யார் தெரியுமான்னு?" சொல்லி கேட்க, "நம்ம வீட்டுக்கு கிருஷியோட ஒரு பாட்டி வருவாங்கல்ல, கிருஷியோட பாட்டின்னு சொல்லி அவங்க தான் இப்போ உனக்கு கண்ணு குடுத்துருக்காங்கன்னு சொல்ல, "அவங்களா? அவங்களா எனக்கு கண்ணு குடுத்ததுன்னு?" சொல்லி கேட்க, "ஆமா. அவங்க ஃபேமிலில இருக்கவங்க இதுக்கு சம்மதம் சொல்லிட்டாங்க. அவங்களும் திடீர்னு இறந்ததுனால, அவங்களோட கண்ண தான் உனக்கு பொறுத்திருக்கு. இனிமே நம்ம கிருஷ பார்த்துக்கணும். உனக்கு அதுல சம்மதமா? ஏன்னா, உனக்கு மறுவாழ்வு குடுத்த அவங்களுடைய பேரன நம்ம பார்த்துக்கிறதுல எந்த தப்பு இல்லன்னு தான் எனக்கு தோணுதுன்னு" சொல்ல, "அதான் அவங்களுக்கு அம்மா இருக்கே ரோஹிணி" அப்படின்னு சொல்லி கேட்க, "நான் அவங்க கிட்ட எல்லாமே பேசிட்டேன். அவங்க ஊருக்கு வர மாதிரி இல்ல. அவங்க இன்னொரு லைஃப்ல செட்டில் ஆயிட்டாங்கன்னு சொல்ல, அதுக்கு அவங்க குடுத்ததுக்கு வேணா நன்றி கடனா இருக்கலாம். அதுக்கு இப்படிப்பட்ட ஒரு நன்றி கடன தான் செலுத்தணுமா? எனக்கு இதுல விருப்பமே இல்லன்னு" விஜய் சொல்றாங்க. "ஆன்டி, இந்த பையன் ரொம்ப சின்ன பையன். இவன நம்ம தான் பார்த்துக்கணும்" அப்படின்னு இங்க ரோஹிணி பேசுறத பார்த்து இங்க முத்துவுக்கும் மீனாவுக்கும் சந்தேகம் வரத்தான் செய்யுது. இங்க விஜயாவுக்கு முன்னாடியே ரோஹிணி எதிர்த்து பேசவும் செய்றாங்க தன்னுடைய மகனுக்காக. அதுவும் இல்லாம இங்க இங்க கிறிஷோட பாட்டி இங்க நம்ம மனோஜுக்கு கண்ண குடுத்து இப்ப காப்பாத்திருக்காரு. அந்த நன்றி கடனாவது இருந்துதான் ஆகணும்னு சொல்ல, இங்க ரோஹிணி சொல்றதா சரின்னு அண்ணாமலை சொல்றாங்க. கிரிஷ் இனிமே நம்ம வீட்லயே இருக்கட்டும். இனிமே நானே அவன எப்போதும் போல ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறேன்னு எங்க முத்துவும் சொல்றாங்க. இதை கேட்ட எங்க ரோஹிணிக்கு எப்போதுமே கிறிஷுக்கு சப்போர்ட் பண்றது முத்து மீனா இருக்காங்க. அதனால அத பத்தின கவலை இல்ல. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கவனமாவே இருக்கணும் வீட்ல இருக்கும்போதுன்னு எங்க ரோஹிணியும் என்னை நினைச்சிட்டு தான் இருக்காங்க.